ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா அவங்க ஜானகி எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயம் பார்த்தோம்னா ஜானகி அவங்க தனா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் இப்போ தனா சொல்கிறாங்க, அம்மா மாயா நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காம்மா. இன்றைக்கி நான் இந்த மாதிரிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு மாயா தான் காரணம். அதே மாதிரிக்கு உங்களை காப்பாற்றுறதுக்காக தான்மா மாயா இந்த மாதிரிக்கு ஒரு கஷ்டப்பட்டு இருக்கிறா. அப்படிப்பட்டவளை நம்ம மாயா கூடயும் சீனி கூடயும் நம்ம ஒன்று சேர்த்து வைக்க வேண்டாமா அப்படிங்கப்போ இது கிட்டதுமே ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் தானா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி தான் சீனு மாமா கண்டிப்பாக மாயா நல்லபடியாக புரிஞ்சுக்கிடணும். அவர் ஃபஸ்ட்டு மாயாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணார், ஆனால் கல்யாணத்தினால தானே இவ்வளோ பிரச்சனை வந்தது. இந்த கல்யாணத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சீனுவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மாயாவை ஒரு முழு மனசாமல் ஏற்றுப்பாருமா. நம்ம மாயாவோட வாழ்க்கையை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி கேட்குறாங்க, இப்போ நான் என்னத்தெல்லாம் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் மாயா கிட்ட எதுவுமே பேச வேண்டாமா, பேசாமல் சீனு மாமா அழைச்சி நீங்கள் நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிய வைங்க. எனக்கு எப்படி நீங்கள் புரிய வச்சிங்களோ அதே மாதிரிக்கு சீனு மாமா கிட்ட மாயா பண்ணின தியாகத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சீனு மாமா மாயா விட்டு கொடுக்க மாட்டாருமா அப்படிங்கவும், அது மட்டுமா பத்மாவத்தை என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சாருவுக்கு சீனுவோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா நீங்கள் சீனுவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சாதான் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே ஜானகி சொல்கிறாங்க, தானா நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தானா, சீனு வளைச்சுனா எல்லாம் உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் மாயா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க, சொன்னால் கண்டிப்பாக சீனுக்கிட்ட சொல்ல விட மாட்டா அப்படிங்கவும் உடனே ஜானகி சரி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயா எப்படியாவது கார்த்தியை நம்ம பிடிச்சே தீரணும், அப்போ தான் நம்ம பெரியம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அதில் முழுசாக அவங்க இறங்கியிருக்கிறாங்க. அப்போ கதிர்கிட்ட அவங்க ஹெல்ப் கேட்குறாங்க, கதிர் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு, எப்படியாவது கார்த்தி நம்ம கண்டுபிடிச்சே தீரணும், அப்போ தான் பெரியம்மாவை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கவும் இப்போ கதிர் சொல்கிறாங்க, மாயா உனக்கு என்ன உதவினாலும் நீ எப்போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, எப்படியாவது நம்ம அத்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா குருவை போய் பார்க்குறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, இப்படி லாயர் வந்துட்டு போனார், எப்படியாவது பெரியம்மா நம்ம காப்பாற்றியே தீரணும், கார்த்தி அங்கே தான் இருக்கான்னு நல்லாவே தெரியுது, ஆனால் அவனை எப்படி பிடிக்கிறது தான் தெரியல அப்படின்னு சொல்லவும் இப்போ குரு சொல்கிறாங்க, மாயா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே நல்லவழியாக வந்துட்டீங்க அப்படிங்கவும், என்ன சார் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஜானகி அம்மாவை பற்றி தான். ஜானகி அம்மாவுக்குன்னு 2 நாள் தான் இருக்குது ஜாமீன் முடிகிறதுக்கு, அதுக்குள்ளேயும் எப்படியாவது கார்த்தி இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சி கார்த்தி நம்ம கோர்ட்டில் சரணடை வச்சுட்டோம்னா ஜானகி அம்மா நம்ம காப்பாற்றிட முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு தாங்க. அப்போ மாயா சில யோசனைகள்லாம் சொல்லவும் இது கிட்டதுமே குருவும் சொல்கிறாங்க, ஆமாம் மாயா நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், இந்த மாதிரிக்கு நம்ம பிளான் போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம கார்த்தியை நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சீனுவை தான் காட்டுறாங்க. சீனு கடைக்காக கிளம்பும் போது அப்போ ஜானகி சீனு ஒரு நிமிஷம் வா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னத்தை முக்கியமான விஷயமா, எனக்கு கடைக்கு வர நான் கிளம்பிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, சரிப்பா கொஞ்சம் எனக்காக டைம் ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்கவும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி அவங்க தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க சீனுவை. அப்போ சீனு கேட்குறாங்க, என்னத்தை என்கிட்ட தனியாக பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படிங்கவும், ஆமாம் சீனு இருக்குது முக்கியமான விஷயம், ஏன்னா நான் எந்த இடத்துலனாலும் நான் அதாவது என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பற்றி பேச வேண்டியது இருக்குது, அதுவும் முக்கியமாக மாயாவை பற்றின விஷயம் அப்படிங்கிறாங்க. அப்போ சீனு சொல்கிறாங்க, மாயாவை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் கடைக்கு கிளம்புறேன், ஏற்கனவே கடையில் நிறைய ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சீனு நான் சொல்கிறத கேளு, ஏன்னா எப்போனாலும் நான் அந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன், அதாவது நான் என்னை அழைச்சிட்டு போயிடுவாங்க, அதுக்கு முன்னாடி மாயாவை பற்றின சில விஷயங்களும் இந்த வீட்டில் உள்ளவங்க பற்றின சில விஷயங்களும் உனக்கு நான் தெரியப்படுத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சீனு குழப்பமடைகிறாங்க. என்னத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கி கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, நீ பயப்படலாம் தேவையில்லை, ஆனால் நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னத்தை சொல்ல வரீங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா தனாவும் கார்த்தி விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் படிப்படியாக ஜானகி அவங்க சீனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை சொல்கிறதெல்லாம் பார்த்ததுமே அவங்க சீனை அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கி ரொம்பவே குழப்பமாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப பதட்டமாக இருக்குது, இவ்வளோ விஷயம் நடந்திருக்குதா, நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லவில்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்தேன், ஆனால் மாயா தான் சொல்லக்கூடாதுன்னு தடுத்துட்டா அப்படிங்கிறாங்க. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தடுத்துட்டா அப்படிங்கும்போது, இல்லை இந்த விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சால் தாங்கிக்கிட மாட்டீங்க, அதனால தான் மாயா எல்லாத்தையுமே மூடி மறைச்சா, உண்மையை சொல்லப்போனால் எனக்கும் மாயாவுக்கு மட்டும்தான் தெரியும், அதுக்கப்புறமா தான் நான் தனா கிட்ட அதாவது சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுது,
தெரிஞ்சது. அதனால தான் அவகிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் அவள் கதிரே ஏற்றுக்கிட்டா. கார்த்தி பற்றின உண்மை எல்லாத்தையும் அவள் தெரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் அவள் கதிரோட சேர்ந்து வாழ்கிறதுக்காக அவள் போயிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே அவங்க சீனு சொல்கிறாங்க, கார்த்தி இவ்வளோ மோசமானவனா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தனாவை பற்றின வீடியோ வந்து அவங்ககிட்ட இருக்குது, அதை எப்படியாவது வந்து அழிக்கணும்னு சொல்லி தான் மாயா வந்து இவ்வளோ நாள் போராடிட்டு இருக்கிறா. ஆனால் அதில் வந்து நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த வீடியோ மட்டும் உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சால் அவர் தாங்கிக்க மாட்டார். அதனால தான் அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே உங்கள் மாமா கிட்ட சொல்லலை. அவர் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை தாங்கிக்க மாட்டாரா, தன்னுடைய பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னு மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் தன்னுடைய உயிரை விட்டுருவாருப்பா. அதனால தான் மாயா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் இவ்வளோ விஷயமும் சீனு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மாயா மேலே அவங்க வந்து ஒரு உயர்வான ஒரு இடத்தையும் வந்து அவங்க அதாவது மாயா வந்து பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும் சீனு மனசில். ஏன்னா இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ தூரம் அவள் கஷ்டப்பட்டுருக்காளா அப்படின்னு கேட்கும்போது உடனே ஜானகியும் சொல்கிறாங்க, ஆமாம் அந்த விஷயம் உனக்கு தெரியாமல் முடிஞ்சிடக்கூடாது, அதுக்காக தான் நான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ஏன்னா பத்மா வந்து எப்படியாவது மாயா வீட்டை விட்டு துரத்தி விட்டுன்னு சொல்லிக்கிட்டு அவன் முடிவு கட்டிட்டு இருக்கிறா. நான் மட்டும் இந்த வீட்டில் இருந்து போயிட்டோம்னா கண்டிப்பாக வந்து பத்மா மாயாவுக்கு ரொம்பவே குடைச்சல் கொடுத்துட்ருப்பா. அதனால தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணுன்ட்டு நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கெட்டதுமே சீனு சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மாயாவோட சேர்ந்து நானும் வந்து அந்த கார்த்தியை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தீருவேன் அப்படின்னு சொல்லவும் இதுக்காக தான் ஹோட்டலே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்காகவும் தனாவுக்காகவும் தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சீனு சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நான் வந்து மாயாவை பற்றின எல்லா உண்மையும் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்களா, மாயா எவ்வளோ தூரம் நல்லவளாக இருந்திருக்கான்னு எனக்கு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னும் மேலே நான் வந்து மாயாவோட கை கோர்த்து நான் பாருங்கள் கார்த்தியை நான் கண்டுபிடிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் உங்களை இங்கேருந்து போகவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனு வந்து ஜானகிட்ட சொல்லிட்டு வராங்க. அப்போ ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து கீழே வந்ததுமே பத்மா கேட்குறாங்க, என்ன நீ வந்து கடைக்கு போலியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அந்த மாயா எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல அப்படின்னு சொல்லி பத்மா வந்து மாயாவை வழக்கம் போல் திட்டவும் உடனே சீனு வந்து ஆவேசத்தோட பத்மா விட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னும் ஒரு வார்த்தையாவது நீங்கள் வந்து மாயாவை பற்றி பேசுனீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லவும், என்ன சீனு நீ எப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன், ஒன்றுமுள்ள மாயை பற்றி ஒரு வார்த்தை நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டுதாங்க.